வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: நான் 200 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சிருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன். 50 கிராம் கடலை மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் துருவி வச்சுருக்கேன் இஞ்சியை. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க போட்டுக்கிறேன். வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அரிசி மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு ஃபுல்லாக போட போகிறதில்ல, கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, போதும். பத்தாதுன்றதுக்காக தான் நான் 50 கிராம் சொன்னேன் நான் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். சும்மா லைட்டாக தெளித்தா போதும், அதுவே நிறைய தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா இலக்கமாக, ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். நான் அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். அதுக்குள்ளே எண்ணெய் காயிட்டும். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் தட்டி போடுறதுக்கு. எண்ணெயில் வடை மாதிரி தட்டிக்கலாம் நல்லா. இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது வெந்துருச்சு. அதை எடுத்துக்கிறேன். எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வேக வச்சதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். சக்கரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். வெறும் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தா யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது சக்கரவள்ளி கிழங்குனே தெரியாது. ஏதோ வடை செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குமா, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மெயினாக குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வடையை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.